பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 46:10 அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், நான் ஜாதிகளிலே ஜனங்களிலே உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அமர்ந்து பொறுமையாரு, நான் தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். யாத்திராக 14:13 படிக்கும்போது நீங்கள் சும்மா இருங்கள், சும்மா இருங்கன்னா நீங்கள் அமர்ந்துருங்க, நான் யாருன்னு பார்ப்பேன், இன்று கண்டு எகிப்தினை காண மாட்டேன். ஆண்டவர் பல இடத்துல மக்களுக்கு அமெரிக்கையை விரும்புகிறார், அமைதியை விரும்புகிறார், சமாதானத்தை விரும்புகிறார். இந்த ஏசாயா 30:15 படிக்கும்போது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலன். அமெரிக்கை நம்பிக்கை, அமர்ந்து இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும், பொறுமையாகவும் இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அநேகர் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும், ஆனால் அமைதி இருக்காது. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, ரொம்ப பதறி போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. இதை தான் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அமர்ந்திருந்து நானே தேவன் அறிங்கள். இப்போ அமெரிக்கை என்பது என்ன? ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஸ்டில், ஒரு சாந்தமான ஒரு நினைவுகளை தருவது. அதுதான் சங்கீதம் 23 படிக்கும்போது அமர்ந்த தண்ணீர் அண்டை அவர் நம்மை கொண்டு போகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு மக்களுக்கு ஒரு நன்மை இருக்கும். ஆனால் அதில் ஒரு போராட்டம் இருக்கும். நீதிமொழிகளில் 17 சொல்ல, அங்கே அமெரிக்கையோடு துணிக்கையா, வீடு சண்டைகளோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிறது அமெரிக்கையோடு சாப்பிடும் துணிக்கை. அப்போது அந்த அமர்ந்த தண்ணீர் நம்ம கிடைக்கிற நன்மை, நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? அது அமைதலாக இருக்க வேண்டும். ஒரு சண்டை சச்சரவு போராட்டம் இல்லாமல் எது தேவன் கொடுத்தாலும் அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலனாக இருக்கிறது. இங்கே அமர்ந்திருந்து என்ன சொல்ற, நம்ம அமர்ந்திருந்து தேவன் செய்கிற நாள் வரைக்கும், காலம் வரைக்கும் காத்திருந்தா அதுதான் நமது பலனாயிருக்கிறது. அமெரிக்கையும் நம்பிக்கை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். இங்கே வேதத்தில் பல இடத்துல பலவிதமான ஆசீர்வாதங்களை தேவன் சொல்கிறார். 2 நாளாகவும் 20-30 படிக்கும்போது யோசபாத்து காலத்திலே அமெரிக்க தேவன் கட்டளையிட்டாராம். அதனாலே அவன் பட்டணங்களை கட்டினான். நம்ம வாழ்க்கையிலே அமைதியும் சண்டை இல்லாமல் நோய் இல்லாமல் நிலையை உண்டாக்குறவர் தேவன் தான். ஒரு சில சமயத்தில் நாம் யுத்தத்தில் ஜெயிக்கும் போது அமெரிக்கா உண்டாங்க. அதே 2 நாள் 23-21 படித்து அத்தலியால் என்பவரை கொலை செய்த பிறகு அந்த விக்கிரகத்தை வழிபடுகிற அந்த அருவருப்பு உண்டாக்குற அந்த சகோதரியை கொலை செய்த பிறகு தேசம் அமெரிக்கையாக மாறிடுது. நம்ம குடும்பத்தில் கூட சில பிசாசுடைய ஆவி இருக்கும். அந்த பிள்ளைங்க மூலம் மனைவி மூலம் ஒரு மாதிரி சந்தடி பண்ணி குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கும். அவங்களுக்குள்ள அசுத்தாவிகளை துரத்தினாதான் அங்கே அமைதல் உண்டாகும். இங்கே நமக்கு தேவன் என்ன கற்றுத் தருகிறார்? சண்டையோடு அல்ல, ஒரு அமெரிக்கையோடு வாழுங்க. ஏனென்றால் அமர்ந்திருந்து சைலண்டாக இருந்து நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புலம்பு கதறி கண்ணீர் விடுகிற மக்களாக இருந்தால் வசனம் சொல்வது, விசுவாசிக்கிறவன் பதறான், தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறவன் பதற மாட்டான், அவன் அமைதியில் உள்ளவனாக இருப்பான். அதுதான் ஆண்டவர் மோசேக்கு சாந்தத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு சாந்தத்தை கற்றுக் கொடுத்தார். அவன் யார்? ரொம்ப கோபக்காரன், ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, அடிச்சிருவான், குத்திடுவான். அந்த மனுஷனை 40 வருஷமாக அமைதியை கற்றுக் கொடுத்தார். அவன் கற்றுக்கிட்டான். ஆண்டு சொன்னார், மோசை போல சாந்தம் உள்ளவன் யாரும் இல்லை. ஆனால் அந்த மோசே தன்னுடைய அமைதியை சாந்தத்தை இழந்த பிறகு நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்னாகும் 20-24 அவன் கீழ்ப்படியாமினாலே, அந்த கோபத்தினாலே கானானுக்கு அவன் போக முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் தேவ மக்களே, நம்ம வாழ்விலே பதறி சிதறென்று போல பதறி நன்மை இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய நாள் வரைக்கும், காலம் வரைக்கும் காத்திருங்கள். இதுதான் சங்கீதம் 40:1 சொல்கிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த நாளிலே கர்த்தர் கூப்பிடுதலை கேட்பார். அமர்ந்திருந்து அவரே தேவனை அறிந்து கொள்வோம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலனாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.